உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க கார்ல போலனா என்ன, கால் டாக்ஸில போலாம்ல, இல்லனா ஆட்டோல போலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக உங்க கூட பின்னாடி பைக்ல உட்கார்ந்துட்டு வரணும்? அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளை பின்னாடி எதுக்குங்க உட்காரணும்? அவங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? ஏங்க ஒரு அர்ஜென்ட்னு சொல்றாங்க, அதுக்காக தான் கூட்டிட்டு போனேன். மத்தபடி அவங்க கூட எந்த தப்பான எண்ணத்துலயும் நான் போலங்க. சரிங்க, பைக்ல இனிமே எந்த பொண்ணையும் நீங்க பின்னாடி ஏத்தாதீங்க. அதுல உட்கார உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்க, இல்லாத பைக்ல யாரையும் ஏத்த மாட்டேன், போதுமா? ஏங்க நான் தான் திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, சரிங்களா? ஏங்க இந்த விஷயத்துல நான் என் ஃப்ரெண்ட் அம்மு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். இந்த அம்மு அப்டேட் வர ரொம்ப முக்கியம். சரி சொல்லுங்க. அவ கல்யாண விஷயத்துல நம்ம மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன கல்யாணமே வேணான்ட்டாங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சரி பேசுங்க. நான் ஏன் மாப்பிள்ளை தேட வேண்டாம்னு சொன்னேன்னா, அவ ஒருத்தரை லவ் பண்றாளாம். லவ் பண்றாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க லவ்வே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன் அவ லவ் பண்ண கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா? ஏங்க அது பண்ண தெரிஞ்சா அப்புறம் ஏங்க உங்ககிட்ட மாப்பிள்ளை தேட சொல்ல போறாங்க? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. அவ யார லவ் பண்றா தெரியுமா? அவ கம்பெனில வேலை செய்யற ஒரு லேபரை தான். அப்படியா? சூப்பருங்க. ஆனா நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? இல்ல, ஒரு கம்பெனியோட எம்டின்னு சொன்னீங்க. சாதாரணமான ஒரு லேபர் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க? அப்படி பார்த்தா நீங்களும் தான் பெரிய கம்பெனியோட ஓனரு. நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்படியே ஒரு லேபரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, அந்த லாஜிக் பேசுறீங்க. சரிங்க, அவங்க அந்த லேபரே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ காதலுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொன்னேன். அதுல நம்ம என்னங்க ஹெல்ப் பண்ண முடியும்? அவ தன்னோட லவ் அவர்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறா. அதுக்கு நாம ஏதாச்சும் ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். ஏங்க எனக்கும் லவ்க்குலாம் ரொம்ப தூரங்க. நான் இந்த பொண்ணையும் லவ்லாம் பண்ணதில்லை. ஸ்ட்ரைட்டாக உங்களை தான் கல்யாணம் பண்ணேன், அதுவும் எனக்கு சர்ப்ரைஸ். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இதில் எதுவும் தெரியாது. ஆமா, உங்களுக்கும் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ஏங்க இதுக்கு போய் ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டே எதனா ஐடியா பண்ணிப்பாங்க, விடுங்க. இல்லைங்க, அவ என்னோட ஃப்ரெண்ட் இல்லை. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியே தான் தீரணும். அதுக்கு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? ஒன்னு பண்ணலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன லவ் பண்ணிருந்தா ஒரு லவ் லெட்டர் எழுதிருப்பீங்கல்ல. அப்படி நினைச்சு ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதி கொடுங்க. நான் அதை அம்மா கிட்ட கொடுத்து அவ ஆள் கிட்ட கொடுக்க சொல்றேன். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏங்க நான் தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு லவ் லெட்டர் எழுதணும்? ஏங்க எனக்காக என்ன நினைச்சு ஒரு லவ் லெட்டர் கூட எழுத மாட்டீங்களா? உங்களால முடியும், ப்ளீஸ் எனக்காக எழுதுங்களேன். உங்களுக்காக எழுதுறேன். அதுல போட்டா வரப்போகுது. சரி, நான் பேப்பர் பென் கொண்டு வரேன், இருங்க. பாத்துட்டீங்களா? இந்தாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.